அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்புவோர்கள் தங்களது விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அதன்படி குட்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எம்.ஆர். பாலா என்கின்ற பாலகிருஷ்ணன் தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்தார். விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோரின் பாதங்களில் தனது மனுவை வைத்து வணங்கிவிட்டு சமர்ப்பித்தனர். பின்னர் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியில் அமர வைப்பதற்கான தன்னுடைய பணி எப்பொழுதும் போல் தொடரும் என்று கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினால் வெற்றியை தங்களது பொதுச் செயலாளருக்கு சமர்ப்பிப்பேன் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். விருப்ப மனு தாக்கலின் போது வேம்பூர் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் என். கிருஷ்ணகுமார், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் கே.சி. பன்னீர்செல்வம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் சீமான் ஆகியோர் உடனிருந்தனர்.